Sir, 11th account, sir. Sir, actually, we have journals. ஒரு 5 ஒரு 10 இதாட்டு நான் என்னன்னு பார்த்தேன் சார். நாம போட்டு அந்த ரூல்ஸ் பிரகாரம் எப்படி எப்படி போடணுமோ அதை போட்டு காமிச்சோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் பாரு. பேஜ் நம்பர் 58ல பாரு. பேஜ் நம்பர் 58 பாருங்க. ஜெய்சி இஸ் a sole proprietor illustration 8. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு உனக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டுனா அதை மறுபடியும் அந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்க்காம ஒரு தடவை போட்டு பாரு. அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு 2 சம்ஸ் போலாம் பாருங்க. proprietor having a provision store following as a transaction during the month of January 2018 journalize them. பாருங்க ஜனவரி பேஜ் நம்பர் 58 illustration 8 பாருங்க. commenced business with cash 80,000. commenced business with cash rupees 80,000. அப்ப commenced business அப்படின்னு சொல்லாமே ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது cash account debtor to capital. சார் commenced business நாவே கண்ண மூடிட்டு we cannot follow the any rules and regulations. You may put the journalize the cash account debtor to capital account. That's all sir. அதனால நீங்க வந்து இதுக்கு ஃபார்முலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பர்ச்சேஸ் சேல்ஸுக்கு டெபிட் கிரெடிட் வைக்கும்போது நம்ம ஜேர்னல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோமோ அதே மாதிரி ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது பாருங்க. கேஷ் அக்கவுண்ட் டேட்டா, கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட். புரியுதுங்களா சார்? இதை ஃபார்முலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அதாவது ஃபார்முலா பார்க்கும்போது நாம என்ன பண்றோம் சார், கேஷ் இன்க்ரீஸ் பண்றதுனால கேஷ் அக்கவுண்ட் டு கேபிட்டல் சொல்றோம். இது வந்து நேம் போடணுங்கிற அவசியம் கிடையாது சார். அதாவது ஜெய்சீலிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் போடுங்கிறது கிடையாது. கேபிட்டல் அக்கவுண்ட் போட்டீங்கன்னாவே போதும். அப்ப எவ்வளவு சார்? 80,000 to capital account 80,000. கொஞ்சம் கேப் இருக்கு. narration started business with cash. சார் நோட் புக்ல போடும்போது அந்த பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர்ஸ் காலத்திலேயே போட்டு முடிக்கணும் சார். ஒரு சௌகரியத்துக்கு நேரம் போடக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம் சார், உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ ஜேர்னல்ஸ் மாதிரியே போடலாம். புரியுதா? அதாவது இதுல டேட்டு, இது சீரியல் நம்பர். புரியுதுங்களா? இந்த இடத்துல லட்ஜர் போலியோன்னு வரும் சார். ஒன்று மெசேஜ் கிடையாது, எல்லாரும் போட்டுக்கோ. புரியுதா? பர்டிகுலர்ஸ் இது வந்து டெபிட் கிரெடிட் டிஆர் போட்டா போதும். டெபிட் கிரெடிட் எழுத வேண்டியதில்லை. டெபிட் கிரெடிட் இந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு லட்ஜர் போட்டுரும். புரியுதுங்களா? அப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் rupees 80,000, date 2018 January month, 2018 January 1 first transaction sir. அதாவது cash account data to capital account, எவ்வளவு சார்? debit 80,000, கிரெடிட்ல 80,000. சார் இந்த நரேஷன் எழுதும்போது நீ புக்கில் இருக்கணுங்கிற மாதிரி எழுதுங்கிற அவசியம் கிடையாது சார். அதாவது ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். ஆனா இதுல என்ன சொல்லியிருக்கான், ஜெலிஸ் கமர்ஷியல் பிசினஸ் வித் கேஷ் அப்படின்லாம் போடணுங்கிற கிடையாது. ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் அவ்வளவுதான்.
புரியுங்களா? started business with cash. இந்த நரேஷன் எல்லாமே பர்టిక్యులர் கான்செப்ட்னா அமௌண்ட் வேல்யூ ஃபார்முலா. ஓகேவா? அதே இத மட்டும் ஸ்ப்ளிட் எடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து இரண்டாவது டிரான்சாக்ஷன் பாரு. deposited cash with bank எவ்வளவு? 40,000. deposited cash with bank எவ்வளவு? அப்ப deposited bank னு சொல்றோம் இல்லையா? அப்ப deposited bank அப்படி சொல்லும்போது பாருங்க, debit the receiver, credit the giver. first formula. ரெண்டு, debit what comes in, credit what goes out. Moment, debit all expenses and losses, credit all incomes and gains. அப்ப இந்த இரண்டாவது டிரான்சாக்ஷன் என்ன சொல்றான்? deposited with the bank, deposited cash with the bank. அதாவது பேங்க்ல டெபாசிட் பண்றேன், பேங்க்ல டெபாசிட் பண்றேன். அப்ப நீ என்ன பண்ற? நல்லா கவனி சார், மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் சார், நல்லா கவனி. அதாவது டெபாசிட்டட் பேங்க், உன் கையில பணம் இருக்கு, பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றேன். அப்ப டெபாசிட் பண்ணும்போது உன் பணம் பேங்க் போயிடுது, நீ உடனே என்ட்ரி போடுற. அப்ப என்ட்ரி போடும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் சார்? ஹூ இஸ் த ரிசீவர் அப்படிங்கிறத பார். அப்ப பணம் என்ன போகுது? ஹூ இஸ் த ரிசீவர், அதாவது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனுக்கு டெபிட் மட்டும் பார், டெபிட் த ரிசீவர். இரண்டாவது டெபிட் வாட் கம்ஸ் இன். மூணாவது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்ப இதுல இந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த ஃபார்முலா கரெக்டா இருக்கும்? அப்ப டெபிட் த ரிசீவரா, டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இதுல மூணாவது ஃபார்முலா பாத்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாசஸ். பணத்தை போடுறோம் அவ்வளவுதான், இதுல எக்ஸ்பென்சஸ் இன்கம்ஸ் ஒண்ணுமே இல்லை, அதான் டெபிட் பண்ண முடியாது. டெபிட் வாட் கம்ஸ் இன், உனக்கு ஏதாச்சும் வருதா? ஒன்றும் வரல, நீ தான் பணத்தை போடுற, பணம் வரல. அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் பண்ண முடியும். அப்ப டெபிட் த ரிசீவர் வைக்கலாம் இல்லைங்களா? அப்போ உன் பணத்தை பெறக்கூடியவர் யார்? ரிசீவர். ஹூ இஸ் த ரிசீவர்? பேங்க். ஹூ இஸ் த ரிசீவர்? பேங்க். அப்போ உடனே என்ன பண்ணுங்க சார்? தேடி பாருங்க. ரெண்டு பாருங்க, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா எவ்வளவு சார்? 40,000. பேங்க் அக்கவுண்ட் டேட்டா எவ்வளவு சார்? 40,000. புரியுதுங்களா? ஹூ இஸ் த ரிசீவர். அப்ப அதாவது சார் ஒரு 5-6 என்ட்ரி போடுற, ஒரு 10 என்ட்ரி போடுறவர்கள் அந்த ஃபார்முலா பார்த்து போட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீ ஃபார்முலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எகைன் அண்ட் எகைன் அதே தான் வரும். பர்ச்சேஸ் வரும், பர்ச்சேஸ் கேஷ் வரும், சேல்ஸ் பண்ணுவேன், பேங்க் டெபாசிட் பண்ணுவேன், இதுதான் அடிக்கடி வரும். அப்ப அதே என்ட்ரி தான் திரும்ப வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி ரெண்ட் கொடுக்குறது, கேஷ் கொடுக்குறது, எலக்ட்ரிக் சார்ஜ் பே பண்றது, இது எல்லாமே எகைன் அண்ட் எகைன் திரும்ப வரும். அதனால ஒரு 10 என்ட்ரி அப்படியே ஃபார்முலா பார்த்து அப்ளை பண்ணி போட ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்து ஞாபகம். அப்ப ஹூ இஸ் த ரிசீவர்? பேங்க். அதனால பேங்க் அக்கவுண்ட் டேட்டா. அடுத்து கிரெடிட் பிளான், அதாவது கிரெடிட் த கிவர், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்ப கிரெடிட் த கிவர் வைக்க முடியுமா? நாம தான் கிவர், நம்ம பேர் வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப போட முடியாது. அப்ப அதே மாதிரி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், இதுல ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப கிரெடிட் பண்ண முடியாது. அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப உங்ககிட்ட இருந்து வாட் கோஸ் அவுட்? கேஷ். அவ்வளவுதான் சார். அப்ப வெளியே இருந்து கேஷ். அப்ப டு கேஷ் அக்கவுண்ட், டு கேஷ் அக்கவுண்ட், டு கேஷ் அக்கவுண்ட் எவ்வளவு சார்? 40,000. நரேஷன் deposited cash in the bank. என்ன பண்ற அப்படின்னா, அல்லது உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல என்ன சொல்லி இருக்காங்க பாருங்க. டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க்னா அது அப்படியே எடுத்துக்கிட்டா கூட நரேஷன். தட்ஸ் ஆல். அமௌண்ட் போடாம அப்படியே எழுதிற அவ்வளவுதான். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, பர்ச்சேஸ் குட்ஸ் பை பேயிங் கேஷ் 5,000.
purchased goods paying cash, அதாவது பணத்தை கொடுத்து சரக்கை வாங்கியது. That's called a purchasing. அப்ப நேத்து நம்ம சொன்னோம் purchase வந்துட்டாவே கண்ண மூடி டெபிட் பண்ணிடுங்க. purchase வந்துட்டாவே அப்ப இது என்ன டிரான்சாக்ஷன்? கேஷ் டிரான்சாக்ஷன். புரியுதா? கேஷ்னா பேர் இருக்காது, அது பேரும் இல்லை, ஆனா பை கேஷ்னு கொடுத்துருக்காங்க, காசை கொடுத்து சரக்கு வாங்க. புரியுதுங்களா? That's called a இந்த டிரான்சாக்ஷன் என்னன்னு சொல்றோம் சார்? கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்றோம். அப்ப purchase goods by paying cash. புரியுதுங்களா? அப்ப மூணு நாங்க என்ன பண்றோம் சார்? அதாவது பர்ச்சேஸ் வந்துட்டாவே, அதாவது கேஷ் பர்ச்சேஸ் ஆர் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர் எனி டைப் ஆஃப் பர்ச்சேஸ், யூ மே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் டெபிட். பர்ச்சேஸ் கொடுத்தாவே டெபிட் தான். கண்ண முன்னீங்க, you need not follow the any rules and regulation, you need not follow the any rules, the 3 rules நீ பண்ண வேண்டிய மெசேஜஸே கிடையாது. அப்ப என்ன பண்ணிடுறோம் சார்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளவு சார்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 5000 2. அப்ப பாருங்க, credit the giver, credit what goes out, credit all expenses losses. அப்ப credit what goes out, cash. அப்படி கொடுத்தா காசு தான். அப்போ சரக்கு வாங்குறோம், அப்போ ஒன்று என்ன வெளியே போகுது? what goes out, cash. அப்ப cash account credit. அப்ப to cash account எவ்வளவு சார்? 5000. அப்ப negation purchase goods for cash. That's all sir. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது fourth one பாருங்க, purchase goods from Lipton and Company on credit. Purchase goods from Lipton and Company on credit. அப்ப ரெண்டாவது சரக்கு வாங்குறான், ஃபர்ஸ்ட் வாங்குறது கேஷ் பர்ச்சேஸ் பை பேயிங் கேஷ், தட்ஸ் கால்ட் a cash purchase னு சொல்றோம். பட் ரெண்டாவது கிரெடிட் பர்ச்சேஸ். எப்படி கிரெடிட் பர்ச்சேஸ் னு சொல்றோம் சார்? கிரெடிட் பர்ச்சேஸ்னா லிப்டன் அண்ட் கம்பெனிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, தட்ஸ் கால்ட் a கிரெடிட். கேஷ்னா இமிடியேட்டா கேஷ் கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கிறது கேஷ் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷனா பொருளை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடுவோம், பணத்தை பின்னாடி கொடுப்போம், அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது, கிரெடிட் டிரான்சாக்ஷனுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. அப்ப இது லிப்டன் அண்ட் கம்பெனிக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இட்ஸ் கால்ட் a கிரெடிட் டிரான்சாக்ஷன். இட்ஸ் கால்ட் a கிரெடிட் டிரான்சாக்ஷன். அது மட்டும் இல்ல, ஆன் கிரெடிட்னு சொல்லிட்டான். கிரெடிட்னாவே கடன் தான். புரியுதுங்களா? அப்ப பர்ச்சேஸ் கேஷ் டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, கிரெடிட் டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் வந்துட்டாவே கண்ணை மூடிட்டு நீ என்ன பண்ணிடலாம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா 2 பாருங்க, என்ன அமௌண்ட்? 10,000. பாருங்க, இது ரெண்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, to Lipton and Company account purchase goods on credit. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் அக்கவுண்ட், பர்ச்சேஸ் இருக்காவே கண்டுபிடிட்டு பர்ச்சேஸ் டெபிட் பண்ணிடலாம். அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டு கேஷ். அதே மாதிரி இதுல பாருங்க, பர்ச்சேஸ் அக்கவுண்ட் இதுல கேஷ் பே பண்ணனால வாட் கோஸ் ஆஃப் கேஷ், அதனால கேஷ் டெபிட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல பர்ச்சேஸ் கொடுத்தவங்க பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணிட்டோம் டு லிப்டன் அண்ட் கம்பெனி. அப்ப பாருங்க, கிரெடிட் த கிவர், கிரெடிட் வாட் கோஸ் ஆஃப், கிரெடிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கெயின்ஸ். அப்ப ரெண்டாவது இந்த டிரான்சாக்ஷனுக்கு வாட் கோஸ் ஆஃப் கேஷ், தட்ஸ் கால்ட் a கேஷ் அக்கவுண்ட்ஸ் ஆர் கிரெடிட் பண்ணு. ஆனா இந்த இடத்துல இந்த டிரான்சாக்ஷன்ல கடனுக்கு வாங்கி பணத்தை பே பண்ணல, பட் வாட் கோஸ் ஆஃப் நத்திங், எதுவுமே கிடையாது. அப்ப வாட் கோஸ் அவுட் வைக்க முடியாது. கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், இதுல எதுவும் இல்லை. இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்னா ஒன்லி
பாருங்க இன்கம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கமிஷன் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இதுதான் இன்கம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா வேஜஸ் பெய்டு, சேலரி பெய்டு, கமிஷன் பெய்டு, ரெண்ட் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் எக்ஸ்பென்சஸ் சொல்றோம். ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கெயினும் இதுல இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் பண்ணலாம் கிரெடிட் த கிவர் வைக்கலாம் இல்லைங்களா, கிரெடிட் த கிவர். அப்ப இந்த சரக்கை நமக்கு தருபவர் யாரு, லிஃப்டன் அண்ட் கம்பெனி. அப்ப நம்ம ஏட்ல கம்பெனி அவங்க பேர் வரலாம், கந்தன் ஏட்ல முருகன் வரலாம், முருகன் ஏட்ல கந்தன் வரலாம். அப்ப நம்ம ஏட்ல நம்ம பேரு முருகன் ஏட்ல முருகனே வரக்கூடாது, கந்தன் ஏட்ல கந்தனே போட முடியாது. அப்ப இந்த இடத்துல கிரெடிட் த கிவர். அப்ப இந்த சரக்கை தருபவர் யாரு, லிஃப்டன் அண்ட் கம்பெனி. அப்ப ஹூ இஸ் த கிவர், வாட் கோஸ் அவுட் எதுவும் இல்லாதனால அப்ப கிரெடிட் டிரான்சாக்ஷன் கிரெடிட் த கிவர் அந்த பேரு நம்ம அடிஷனலா போட்டுருக்கோம். சார் இது மனப்பாடமா குருட்டு மனப்பாடமே கூட அப்படின்னு போடலாம் சார். குருட்டு மனப்பாடம் போட்டோம்னா என்னைக்கு இருந்தாலும் ஆகும். அதனால தெளிவா புரிஞ்சுக்கும். கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சார் ஈஸியா இருக்கும். அதனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப கிரெடிட் த கிவர் யாரு, லிஃப்டன் அண்ட் கம்பெனி. அதனால இங்க கேஷ் வெளியே போனால கேஷ் நம்ம கிரெடிட் பண்ணோம், இந்த கேஷ் வெளியே போகாதனால கிரெடிட் த கிவர். அதாவது சிம்பிளா மனப்பாடமா சொல்ல போனா கிரெடிட் டிரான்சாக்ஷனா பர்ச்சேஸை வச்சு என்ன பேர் கொடுத்துருக்கோ அது பேரை கிரெடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். கேஷ் டிரான்சாக்ஷனா இருந்தா பர்ச்சேஸ் வச்சு, கேஷா இருந்தா கேஷை கிரெடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதனால அந்த மாதிரி ஈஸியா குருட்டு மனப்பாடமா படிக்க வேண்டாம். அதனால நீங்க புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க பிகாம் போகும்போது சரி அல்லது ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது சரி ஜேர்னல்ஸ், ஏன்னா ஜேர்னல்ஸ் நம்ம பண்ண, அதனால ஜேர்னல்ஸை தெளிவாக கற்றுப்போம். புரியுதுங்களா? ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டு பழகிட்டீங்கன்னா சார் அடுத்து ஒரு 4 கணக்கு போட்டு முடிச்சிங்கன்னா அதுக்கு மேலே நீ ரூலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீயே கணக்கு போடலாம். அப்ப இந்த மாதிரி நமக்கு கத்துக்கக்கூடியது சார் என்னைக்குமே நமக்கு மறக்காது. அதனாலதான் இவ்வளவு தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ரைட். அடுத்தது ஷோல்டு கூட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். பாருங்க வித்தியாசமான டிரான்சாக்ஷன். பாருங்க ஷோல்டு பாருங்க ஷோல்டு டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். அப்ப நீ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் ஷோல்டு கூட்ஸ் டு ஜாய் அதாவது ஜாய்க்கு சரக்கு விட்டுட்டோம், அப்ப இது கேஷ் டிரான்சாக்ஷனா கிரெடிட் டிரான்சாக்ஷன் கேட்கலாம். அப்ப நீங்க என்ன சார் சொன்னீங்க, பேர் கொடுக்கப்பட்டிருந்தால் கிரெடிட். நீங்க அப்ப ஜாய்ங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்ப கிரெடிட் டிரான்சாக்ஷன் கேட்கலாம். இல்ல சார் இது கேஷ் டிரான்சாக்ஷன். ஏன் பேரை கொடுத்துட்டு அதுக்கு தெரிஞ்ச வேலை என்ன பண்ணிட்டான், ரிசீவ்டு கேஷ் கொடுத்துட்டான். பேர் கொடுத்திருந்து ரிசீவ்டு கேஷ் அது கேஷ் டிரான்சாக்ஷன். புரியுதுங்களா? அதாவது சோல்டு கூட்ஸ் டு ஜாய் மட்டும் சொல்லப்பட்டிருந்தா அது கிரெடிட் தான். புரியுதுங்களா? ஆனா சோல்டு கூட்ஸ் டு ஜாய்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லிட்டான், ரிசீவ்டு கேஷ் சொல்லிட்டான். அப்ப ஜாய் கொடுத்துட்டு கேஷை பெற்றுக்கொண்டான், பணத்தை பெற்றுக்கொண்டான். தட்ஸ் கால்ட் எ கேஷ் டிரான்சாக்ஷன். புரியுதுங்களா? அப்ப ஃபிஃப்த் ஒன் நம்ம என்ன சொல்றோம் சார், ஃபிஃப்த் ஒன் அதாவது ரிசீவ்டு கேஷ் அக்கவுண்ட் தான். அப்ப ஷோல்ட் பண்ணால கேஷ் ரிசீவ் பண்ணிட்டான். அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ், அதனால கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்கலி எப்படி பர்ச்சேஸ் வந்தா கணக்கு பண்ணி டெபிட் பண்றோம், அதே மாதிரி சேல்ஸ் வந்தா கணக்கு பண்ணிட்டு சேல்ஸ் அக்கவுண்ட கிரெடிட் பண்ணிக்கோ. சேல்ஸ் அக்கவுண்ட் எவ்வளவு சார், 11,000 அதாவது சோல்டு கூட்ஸ் டு ஜாய். தட்ஸ் ஆல் சார். புரியுதுங்களா? இன்னொரு டிரான்சாக்ஷன் particulars, debit, credit, debit,
சீரியல் நம்பர். புரியுதுங்களா? அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. paid salaries by cash. 6 paid salaries by cash. அப்ப paid salariesல இதான் நம்ம எக்ஸ்பென்சஸ். paid salary. அப்ப paid salary அப்படின்னு பார்க்கும்போது நீ salary கொடுக்குற. புரியுதுங்களா? அப்ப நீ salary கொடுக்கும்போது first debit the receiver. நமக்கு தேவையில்லை, ரிசீவர் யாருக்கும் தெரியாது. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன். எதுவும் வரல, நீ சேலரி தான் கொடுக்குறேன். 3 டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். வைக்கலாம் இல்லைங்களா? அப்ப சேலரிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்ப எந்த டைப் செலவு பண்றியோ அதை அப்படியே டெபிட் பண்ணிடுறேன். ரெண்ட்னா ரெண்ட், கமிஷன்னா கமிஷன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல சேலரினா சேலரி, வேஜஸ்னா வேஜஸ். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம்? சேலரி. அப்ப salaries account salaries account data to what goes out. salary எப்படி போகும்? credit the giver. salary கொடுக்கிறது நீ, உன்னுடைய பேர் என்ன கிரெடிட் பண்ண முடியாது. அப்ப ரெண்டாவது ப்ராப்ளம், credit what goes out. what goes out? cash. அப்ப cash account எவ்வளவு சார்? 5,000 then 5,000. அப்ப negation paid salaries. பாருங்க, paid Lipton & Company by check for the purchase made for 4th January. பாருங்க, ஏழாவது டிரான்சாக்ஷன் பெய்டு லிப்டன் கம்பெனி பை செக். புரியுதுங்களா? லிப்டன் அண்ட் கம்பெனி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த 4th பாருங்க, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் லிப்டன் கம்பெனி. கடனுக்கு தானே சரக்கு வாங்கணும். அப்ப அந்த லிப்டன் அண்ட் கம்பெனிக்கு 7th entry பாருங்க, பெய்டு லிப்டன் கம்பெனி பை செக் ஃபார் த பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January. புரியுதுங்களா? அப்ப லிப்டன் கம்பெனில 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிருந்தோம் இல்லைங்களா? அந்த சரக்குரிய பணத்தை இப்ப கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அப்ப பணத்தை எப்படி கொடுக்குறான்? பை செக். செக் மூலியமா அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதுங்களா? அப்ப பெய்டு லிப்டன் கம்பெனி பை செக் ஃபார் த பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January. அப்ப அதே எவ்வளவு சார்? 10,000 rupees. புரியுதுங்களா? அப்ப மேட் பை செக்னு சொல்லிட்டான். அப்ப செக்குக்கு என்ன பண்ணிட்டான்? லிப்டன் கம்பெனிக்கு நாம அனுப்பிச்சிட்டோம். புரியுதுங்களா? பர்ச்சேஸ் கூட்ஸ் பெய்டு லிப்டன். அப்ப லிப்டன் கம்பெனிக்கு செக் அனுப்பிச்சிட்டோம் சார். செக்கை அனுப்பிச்சிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் டெபிட் எதை வைக்கிறோம்? டெபிட் த ரிசீவர். ரெண்டாவது ஃபார்முலா டெபிட் வாட் கம்ஸ் இன். மூணாவது ஃபார்முலா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஃபர்ஸ்ட் டெபிட்டை பார்த்துட்டு அப்புறம் கிரெடிட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெபிட் பார்த்துட்டு டெபிட் வைக்கிறதுக்கு 3 ஃபார்முலாயும் பாரு. டெபிட் த ரிசீவர், டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். இது எந்த ஃபார்முலா சூட்டபிளா இருக்கு? புரியுதுங்களா? அடுத்த கிரெடிட் பார்த்துக்கலாம். அப்ப இது பெய்டு லிப்டன் அண்ட் கம்பெனி தான். அப்ப ஃபர்ஸ்ட் டெபிட் த ரிசீவர், டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் ஒன்றும் வரல, நாம தான் செக்கை பே பண்றோம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ். இதுல எக்ஸ்பென்சஸ் தான், எக்ஸ்பென்சஸ் இல்ல லாஸ் இல்ல வைக்க முடியும். அப்ப டெபிட் த ரிசீவர். அப்ப இந்த செக்கை ரிசீவ் பண்றது யாரு? லிப்டன் அண்ட் கம்பெனி. அப்ப லிப்டன் அண்ட் கம்பெனி டெபிட் பண்ணலாம் இல்லைங்களா? அப்ப லிப்டன் அண்ட் கம்பெனி, லிப்டன் அண்ட் கம்பெனி அக்கவுண்ட் டேட்டா. புரியுதுங்களா சார்? இன்னொரு வார்த்தை எப்படி பர்ச்சேஸ் சேல்ஸ் இதெல்லாம் வச்சா கம்பல்சரி டெபிட் கிரெடிட் பண்ணணும். அதே மாதிரி செக் ஓடுறது வெளியே போற மாதிரி இருந்தால் பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கோ. செக் உள்ளுக்கு வர மாதிரி இருந்தா கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கோ. புரியுதுங்களா? ரிசீவ்டு செக் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா நீ என்ன பண்ண? செக் அக்கௌண்ட் கேட்கக்கூடாது. உள்ள வாட் கம்ஸ் இன் செக். செக்குக்கு பதிலாக கேஷ். ஏன் கேஷ் நம்ம பண்றோம் அப்படின்னா சார், நீ அந்த செக்கை ரிசீவ் பண்ணினாலும் அந்த செக்கை கொண்டு போய் எங்க கொடுப்ப? பேங்க்ல கொடுத்து கேஷா மாத்திக்குவேன் இல்லைங்களா? அப்ப பேங்க் கேஷ் விட்டு கொடுக்கும்போது வாட் கம்ஸ் இன் கேஷ். அதனாலதான் சார் கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம். செக்கை ரிசீவ், செக் உள்ளுக்கு வர்ற மாதிரி இருந்தா கேஷ் அக்கௌண்ட் டெபிட். அதே மாதிரி செக் ஓடுறது வெளியே போற மாதிரி இருந்தால் எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ற? பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா who is the giver? பேங்க். அப்ப லிப்டன் கம்பெனிக்கு நீ செக் அனுப்பிச்சிட்ட சார். இந்த செக்கை கொண்டு போய் லிப்டன் கம்பெனி பேங்க் கொண்டு போறான். பேங்க் உடனே செக்கை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பே பண்ணுது?
கேஷை பே பண்ணுது இல்லைங்களா? அப்ப கேஷை பே பண்றதுனால who is the giver? பேங்க். அதனால தான் பேங்க் அக்கௌண்ட். செக் வெளியே போற மாதிரி இருந்தா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட், செக் ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தா கேஷ் அக்கௌண்ட் டெபிட். புரியுதுங்களா? அப்ப ரிட்டர்ன் பண்ண அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு சார்? எவ்வளவு? அதே 10,000 தான் சார். 4th ஜனவரி என்ன பண்ணோம்? 10,000. அதே 10,000 check to Lipton and company. அது 8வது transaction பாரு. 8வது transaction பாரு. bought furniture by cash. அதாவது bought furniture by cash அப்படின்னா சார், furniture அப்படின்னா மனைத்துணை பொருட்கள் வாங்கியது. bought furniture by cash. bought furniture by cash. அப்ப furnitureனா நாம என்ன மனைத்துணை பொருள், ஒரு அசெட் சார். furniture is asset. புரியுதுங்களா? அப்ப debit what comes in? debit, sorry,